அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுடெல்லியில் பன்றிக் காய்ச்சலுக்கு ஒருவர் உயிர் இழந்ததாகவும் இதுவரை இந்தியாவில் 76 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிர் இழந்துள்ளதாகவும் அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் வரும் குளிர்காலங்களில் அமெரிக்காவில் 60,000 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிர் இழப்பார்கள் என்று ஒரு அதிர்ச்சி ஆராய்ச்சி தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடியதாகவும் திமுக ஆட்சியில் எதை சாதித்தார்கள் என்றும் பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் என்றும் இதன் பெயர்தான் சாதனையா என்று அவர் கேள்வி எழுப்பியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்களின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பொருட்களையும் பயங்கர விலையேற்றத்துடன் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பால் உயர்வை உயர்த்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 5 ஆண்டில் 2 ரூபாய்க்கு மட்டுமே பாலை உயர்த்தியுள்ளோம் என்றும் தற்போது 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் 5.25 ரூபாய்க்கு பால் விலை உயர்ந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் உடனடியாக பால் விலையை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்திய நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதனை கற்பதன் மூலம் இந்தியா உள்ள எந்த பகுதியிலும் சென்று வேலை செய்யலாம் என்று அவர் வலியுறுத்தியிருப்பதால் திமுக கட்சி அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் ஆனால் தமிழக மக்கள் சந்தோஷத்தில் இருப்பதாகவே கல்வியாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட முக்கிய தலைவரான யஷ்வந்த் சிங் அவர்கள் தன்னுடைய ஜின்னா பற்றிய புத்தகத்தை பாகிஸ்தானில் வெளியிடுவதற்காக பாகிஸ்தான் செல்ல இருப்பதாகவும் இவரை சமாஜ்வாடி கட்சி தங்களுடைய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் நேற்று கணவன் மனைவி இருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சைதாப்பட்டியை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் திடீரென்று உயிர் இழந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்ததாகவும் இதற்கு தமிழக அரசியல் புள்ளியின் முக்கிய பின்னணி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது நீலாங்கரை காவல்துறையில் அழைத்து செல்லப்படும் கைதிகள் அனைவருமே கொல்லப்படுவது சகஜமாக நடந்து வருகிறது என்றும் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் என்று கூறுவதை அது கொலைகார ஸ்டேஷன் என்றே கூறலாம் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக முன்னாள் முதல்வரும் பச்சை தமிழமாகிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்து கூறி திமுகவினரால் வழக்கு தொடரப்பட்டு தேனி கோர்ட்டிற்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, என்னை முதல்வராக அழகு பார்த்தவர் அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா என்றும் உயிருள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் சில பத்திரிகைகள் வேண்டுமென்றே தவறான செய்திகளை வெளியிடுகிறது என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக தேனியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது சில ஆரிய பார்ப்பனிய ரத்தத்தை கொடுக்கும் பத்திரிகைகள் தமிழகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்று எழுதிவிட்டு தமக்கு விளம்பரம் வர வேண்டும் என்பதற்காக அரசுக்கு வேண்டிய சாதகமான செயல்களில் செய்தி வெளியிட்டு அதையே ஒரு லஞ்சமாக பெற்று தவறான செய்திகளை பன்னீர்செல்வம் போன்றோர் மீது திணிப்பது வருத்தத்துக்குரியது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மாவோயிஸ்டுகள் 2 நாள் பந்த் அனுசரித்து 2ஆம் நாள் ஒரிசாவில் உள்ள ரயில் நிலையத்தை
தரைமட்டமாக்கியதாக புவனேஸ்வரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லி ரயில் நிலையத்தில் 2 கிலோ ஆர்டிக்ஸ் வெடிப்பொருட்களுடன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவன் லஷ்கர்-இ தொய்பா இயக்கத்தின் தீவிரவாதிகள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுவதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மீது அடுத்து சேரை வாரி இறைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் அருண் ஜேட்லி அவர்கள். அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தலைவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்றும் அனைத்து தலைவர்களுக்கு பதிலாக இளம் தலைவர்களை உடனடியாக பாரதிய ஜனதாவில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலையான எதிர்காலம் இருக்கும் என்றும் இல்லாவிடில் பாரதிய ஜனதா கட்சி அடியோடு அழிந்துவிடும் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது தமிழகத்தில் உள்ள இல கணேசன் முதல் அத்வானி போன்ற ஆட்கள் பாரதிய ஜனதா இருக்கும் வரை அது தானாகவே அழிந்து விடும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பயணிகள் பேருந்து ஒன்றில் வெடித்த பயங்கர குண்டுவெடிப்பில் 11 பேர் கொல்லப்பட்டதாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடகொரியா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்காவை அணு ஆயுதம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருப்பதாக வடகொரியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்கொரிய நாடு முதல் முறையாக விண்ணிற்கு சேட்டலைட் ராக்கெட்டை அனுப்பி இருப்பதாக சியோலிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய உதவியுடன் தான் இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாசா விஞ்ஞானிகள் டிஸ்கவரி விண்கல ஓடத்தை விண்ணில் செலுத்துவதற்கான ஆயத்த பணிகளை கடைசி கட்டத்தில் இருப்பதாக, அது எந்த நேரமும் விண்ணிற்கு செலுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் நாசாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 25 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலேயே மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டுள்ள மேகமூட்டங்கள் ஒரிசாவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்றும் அவை தமிழகத்தை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.